மூணார் அப்படின்னு சொல்லும்போது கண்ணுக்கு குளுமையாக இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் அவ்வளோ அழகாக இருக்கும். ஐயோ! நல்ல சுற்றலாங்க. ஆனால் எங்கே எஸ்டேட்டு தேவதைகளை பாருங்கள், அவங்களோட உடை அமைப்பை பாருங்கள். இதுதான். இதுக்கு பின்னாடி எவ்வளவோ உழைப்புகள் இருக்குது. சிரிப்புக்கு பின்னாடி எவ்வளவோ வலிகள் இருக்குது. வெளிக்காட்டினதே இல்லைங்க அவங்க. நாங்கள்லாம் 3வது தலைமுறை இப்ப. எங்க அப்பா, அம்மா, அ அதுக்கு முன்னாடி ஆச்சி தாத்தா, தம்பி இப்ப வேலை செய்றான். நான் இவங்களோட வலிகளை வந்து நல்லா புரிந்துக்கிற முடியும். அதுக்கு தகுந்த சம்பளங்களே கிடையாது. ரூ. 500க்கு குறைவு தான் சேலரீஸ் எல்லாம். ஆனா, அவங்களோட வேதனைகள் அப்படிங்கிறத வந்து வெளிய சொல்லவே முடியாது. பொதுவா ஆண்கள் இல்லனாலும் பெண்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் தான். ரெஸ்ட் ரூம் போறத யோசித்து பாருங்க. அது மட்டுமல்ல, மாதாந்திர வலிகள் எத்தனையோ இருக்கும். வீட்ல இருக்க முடியாது. வேலைக்கு ஓடுவாங்க. அவங்களோட வலிகளெல்லாம் சொல்லவே முடியாதுங்க. அத வந்து உணர முடியும். எங்க எஸ்டேட்ல இருக்க ஒவ்வொரு அம்மா, அப்பாவோட வலிகளை வந்து ஒரு மகளாக, ஒரு தங்கையாக உணர முடியும். நம்ம காலையில குடிக்குங்க பாருங்க, செருப்பு கூட இல்லாம இந்த அம்மாவோட ஒரு இது பாருங்க. ஆனா ஒரு ஒரு விஷயம் மட்டும் யோசிப்பாங்கங்க. நிச்சயம் என் குழந்தைக வந்து இந்த ஒரு இடத்துக்கு அடுத்த ஒரு தலைமுறை வரக்கூடாது. அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கும் இருக்கும். இப்ப ஜெனரேஷன் எவ்வளவோ மாறிருச்சு. உண்மைக்கு மனசு நெனச்சு, என் தம்பி, தங்கைகள் நல்லா படிக்கணும். நல்ல ஒரு வேலைகளுக்கு போணும். இந்த தேவதைகளோட கண்ணீர வந்து நம்ம துடைக்கணும். பொதுவாவே நல்ல வேலை செய்யணும், நல்லா சாப்பிடணும், நல்ல பிளட்டெல்லாம் ஊறணும்னு நெனைப்பேங்க. ரத்தம் வந்து எந்த இடத்துலேருந்து போகுதுன்னு கூட தெரியாது. அவ்வளோ அட்டக்கடிக்கும். வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தான் தெரியும். கண்ணுக்குள்ள கூட கடிச்சிரும். உண்மைக்கு அவங்க சிரிப்புக்கு பின்னாடி எவ்வளவோ வலிகள் இருக்கு. வீடியோஸ் பிடிச்சிருந்தா எங்க தேவதைகளுக்கு ஒரு லைக் போடுங்க. அந்த அம்மா அப்படியே வெட்டும்போதே பாருங்க, அவங்க ஏதோ சொல்லிக்கிட்டே வெட்டுறாங்க. அவங்களோட வலிகள நம்மளும் பகிர்ந்துக்கிறோம். தேங்க் யூ.